Hello guys, welcome back to our channel. So it's Preeti's vlog. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன்னு விஷயத்துக்கு வந்துடுறேன். வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சிம்பிளா எப்படி வீட்லயே வந்துட்டு இது ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ட்ரெஸ் டிசைன் பண்ற வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆக்னி ஸ்பாட்ஸ் கிட்ட இது பண்ண சொல்றீங்க, இல்ல நிறைய பேர் வந்து இது அதுன்னு எக்கச்சக்கமா கமெண்ட் பண்றீங்க. அண்ட் கமெண்ட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நான் நிறைய இதுல சொல்லிட்டே இருக்கேன், நீங்க போடவே மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டு திட்டவும் செய்றீங்க. கிவ் மீ சம் ஸ்பேஸ். ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சின்ன சின்னதா ஒண்ணா தானே நம்ம போக முடியும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்க கேட்ட வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன். அதுக்கு நீங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் கிட்டு காமிக்கிறேன். நான் இந்த வீடியோக்காகலாம் தனியா போயெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. இது வந்து ஒரு 2 months பிஃபோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க சும்மா நான் என் அக்கா எல்லாருமே வந்துட்டு வீட்லயே வந்து பண்ணிக்கிறதுக்காக நாங்க எடுத்து வச்ச ஒரு விஷயம் இது. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 to 3 times நான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து நேச்சர்ஸ் எசன்ஸ் உடைய பிராண்ட். நான் இந்த பிராண்டு தான் போடுவேன், அந்த பிராண்டு தான் போடுவேன் அப்படின்னு கிடையாது. நீங்க ஃபேஷியல் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணணும், பார்லர் போயிட்டு நிறைய செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஷியல் கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாப்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். நியர்பை ஆல் தி ஷாப்பிங் மால்ஸ் எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஷாப்ஸ்ல எல்லாம் இருக்கும். அங்க போயிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபேஷியல் கிட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுல போயிட்டு நீங்க உங்களுக்கு எந்த இது வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த வாட்டி வந்து நேச்சர் எசன்ஸ்ல இருந்து ஒயிட்னிங் பியூர் ஃபேஷியல் கிட் வந்து வாங்கினேன். இது 2 months பிஃபோர் வந்து நான் என் அக்கா வீட்டுக்காரி எல்லாருமே இது யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் யூனிசெக்ஸும் கூட இது. ஸோ இது எந்த விதமான ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது, சும்மா நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எப்பயாச்சும். அதர்வைஸ் மோஸ்ட்லி வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பச்சைப்பயிறு, அரிசி மாவு இதை வச்சுதான் ஃபேஸ் பேக் போடுவேன். ரேரா எப்பயாச்சும் எனக்கே தோணாதான் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் இறங்குவேன். இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால எனக்கு சுத்தமா டைமே கிடையாது பச்சைப்பயிறு இதெல்லாம் அரைச்சி போடுறதுக்கு. அதனால சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபேஸ்க்கு எல்லாமே போட்டு, ஸோ ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க பெஸ்டா கம்பல்சரி நீங்க வந்து பட்ஜெட்குள்ள பண்ணணும், பெஸ்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபேஷியல் கிட் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அண்ட் வந்து ஒரு டிஷர்ட் வந்துட்டு இது காட்டன் தான், நல்லா தண்ணி இழுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் பக்கத்துலயே நீங்க எங்க ஃபேஷியல் பண்றீங்களோ அந்த இடத்துல பக்கத்துல வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி செட் பண்ணிக்கோங்க, அப்புறம் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக ஸோ இப்போ பவுல்ல இருந்து கொஞ்சமா தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா இப்படி இப்படி ஃபர்ஸ்ட் வெட் ஆக்கிக்கோங்க. வெட்டா இருக்கும்போது தான் நம்ம ஃபேஷியல் போடணும். நீங்க ரொம்ப இதா இருக்கும்போது போட்டீங்க அப்படின்னா, ட்ரையா இருக்கும்போது போட்டீங்கன்னா இன்னும் ட்ரை ஆகும். ஏன்னா கிரீமே ஆல்ரெடி ட்ரை ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரை ஆகக்கூடாது. இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க பெருசா எதுவுமே இது பண்ணிக்கலாம் வேண்டாம். ஸோ அதுல வந்து ஸ்டெப் 1ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி இதுல. ஸோ லாஸ்டா இருக்க இது சரி ஓகே விலாகும் அப்படியே போட்டலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இது சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. இந்த ஃபேஷியலை நான் ஒரு 2 times யூஸ் பண்ணதுனால எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு கோல்டு ஒரு மாதிரி ஜெமிக்கியா இருக்கு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் இப்ப தெரியுதுல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கிளிட்டரியா இருக்கு கிரீமே. ஸோ மேபி அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து லைட்டா இல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணி இது வந்து ஃபேஸ்ல வந்து நல்லா இன்னொரு ஆள் வந்து பக்கத்துல இருந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தா அது இன்னும் பெட்டர் தான். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்ச ஆள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நல்லா வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு உங்க கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க.
கழுத்துலயுமே வந்து முக்கியமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேஸ் மட்டும் வெள்ளையா தெரியும், கழுத்து அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்க எப்ப ஃபேஷியல் பண்ணாலுமே கழுத்துலயுமே வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ட்ரை ஆக இந்த மாதிரி தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இன்னொருத்தவங்க பண்ணும்போது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அழகா பண்ணி விடுவாங்க. இங்க இந்த நோஸ்க்கு கீழே, இங்க 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 இதெல்லாம் நம்மளோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஸோ இன்னொருத்தவங்க நம்மளுக்கு செய்யும் போது நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பட் நம்மளுக்கு இப்போ we don't have no other choice. நம்மளே பண்ணிக்க வேண்டியது. எனக்கு எப்பயுமே இந்த இடம் மட்டும் சொர சொரன்னு இருக்கும். ஏன் இருக்குன்னே எனக்கே ரீசனே தெரியாது. இங்க எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான். பிகாஸ் எனக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப ஆக்னி ஸ்கின் தான் எனக்கு. இப்போதான் ஓரளவுக்கு கியூர் ஆச்சு. ஆனா இங்க எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு இப்ப கியூர் ஆயிருக்கு. ஆனா இந்த இடம் மட்டும் ஏனே தெரியல, ரீசனே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இங்க மட்டும் சொர சொரன்னு தான் இருக்கும். குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் மாதிரி இங்க வந்துட்டே தான் இருக்கு. அது ரீசன் எனக்கும் தெரியல. நானும் அப்படியே விட்டுட்டேன். அது என்னன்னு பாக்கணும். அப்வர்ட்ஸ்ல தான் நம்ம எப்பயுமே வந்துட்டு மசாஜோ இல்ல ஃபேஷியலோ கொடுக்கணும். லைக் இந்த மாதிரி இப்படி இறக்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து சீக்கிரமா தொங்கிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம எப்பயுமே அப்வர்ட்ஸ்ல தான் நீங்க எந்த மசாஜ் பண்ணாலும் இல்ல எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் எது பண்ணாலுமே ஃபேஸ்க்கு அப்வர்ட்ஸ்ல தான் பண்ணணும். ஸோ இந்த கிளாத்தும் இந்த வாட்டரும் எதுக்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாத்தை வந்து வாட்டர்ல இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு ஃபேஸ் நல்லா வந்து வைப் பண்ணிடணும். போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்ற போது மோஸ்ட்லி பார்லர்லயுமே எல்லாமே வைப் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அதனால ஸோ இப்போ நான் ஃபேஸ் வந்து நல்லாவே கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கழுத்து ஓகேவா, நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு ஃபேஸ் லைட்டா வந்து உங்களுக்கு கிளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்டெப் 2ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரப் தான் இருக்கும். ஸோ இதுல வந்து எக்ஸ்பாலியேட் ஒயிட்னிங் பியர்ல் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரப் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்பாலியேட் பண்ணி தரும், சூப்பரா ஆக்கிடும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்க பர்சன்ஸ் வந்து ஸ்க்ரப் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஆக்னிஸ், பிம்பிள்ஸ், ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க அப்படியே நீங்க பிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவேன், எனக்கு பிம்பிள்ஸ் அப்படியே எனக்கு வந்து ஸ்க்ரப் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால யூஸ் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு லைட்டா மைல்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் போட்டு ஸ்க்ரப் பண்ணணும். பார்லர் போனாலுமே இதே தான் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு தெரியாம கிரீம்லாம் அவங்க ரேஷியோலாம் மிக்ஸ் பண்றது எல்லாமே தெரியாம பண்ணுவாங்க. பட் என்ன பெருசா ஒண்ணும்லாம் கிடையாது. இது நீங்களே வந்து சிம்பிளா வீட்லயே வந்து முடிச்சிடலாம் இந்த ஒர்க்க. ஸோ இதோட வந்து நெக் வரைக்குமே நீங்க எடுத்துட்டு போலாம். கழுத்து வந்து முக்கியமா கவர் பண்ணுங்க, இல்லைன்னா வேற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கையை இந்த இடத்துல வச்சு கழுத்தெல்லாம் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஒரு மாதிரி பிக்மெண்டேஷனா இருந்துச்சு அப்படின்னா இங்கெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி லைட்டா மைல்டா கொஞ்சம் வந்துட்டு நல்லா வாயை சுத்தி மூக்கு கிட்ட எல்லாம் வந்துட்டு நல்லா இது பண்ணீங்க அப்படின்னா ஃபேஷியல் நீங்க கண்டினியூஸா ஒரு 3 to 4 சிட்டிங்ஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியும். நான் ரெகுலரெல்லாம் ஃபேஷியல் பண்ற ஆள் கிடையாது. ஸோ இப்போ என்கிட்ட எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுவேன், அவ்வளவுதான். மற்றபடி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒண்ணுமே பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் பச்சை பயிறு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ஐ ஸ்டாப் எவ்ரிதிங். லைக் ஸ்கின் கேர் தவிர்த்து நைட்டு வந்துட்டு சிடிஎம் ப்ராசஸ் பண்றது, அவ்வளவுதான் என்னுடைய ரீசெண்ட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனாவே இருக்கு. விளாகும் எடுக்கலாம், அப்படியே நம்மளும் ஒரு கேர் பண்ண மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படியே உங்களுக்கும் சொல்லலாமேன்னு வந்துட்டு இப்ப ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு எப்படி வந்து கிளாத் வச்சு அதை வைப் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி வைப் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ வந்து நான் வந்து செகண்ட் வந்து ஸ்க்ரப் வந்து போட்டு நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் ஒயிட்னிங் பியர்ல் க்ரீம். லைட்னிங் ஒயிட்னிங் பியர்ல் க்ரீம் இதுதான் வந்து கலர் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு இதை வந்து 4 to 5 times யூஸ் பண்ணிட்டேன். ஸ்டில் எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி இதுல இருக்கு, இன்னமும் இதுல இருக்கு. ஸோ இதுதான் வந்து சேஷேல நம்ம வாங்குறதுக்கு நம்மளுக்கு இருக்க பெனிஃபிட், நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். இது நீங்க சாஷேல கவர்ல வாங்குனீங்க அப்படின்னா அது ஒன்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி டியூப்ல வாங்குனீங்க அப்படின்னா நீங்க வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் பண்ற ஃபேஷியலே நான் போய் பார்லர்ல பண்ணியிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 கிட்ட வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணா மட்டும்தான் ஃபேஷியல் வந்து பண்ணுவாங்க. காஞ்சிக்கிட்டு நீங்களே கூட அழகா மசாஜ் பண்ணிக்கலாம். தட் வில் பி வெரி பெட்டர் தென் திஸ் ஆக்சுவலி. ஆக்சுவலி நம்மளுக்கு ஃபேஷியல் அண்ட் மசாஜ் இன்னொருத்தவங்க பண்ணி விட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அதோடைய ஃபீல். அண்ட் ஸ்டில் நான் இப்போ வரைக்குமே அதை ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா நான் தான் எப்பயுமே எல்லாருக்கும் பண்ணி விடுவேன். எனக்கு யாராச்சும் பண்ணி விடணும் அப்படின்றது எனக்கு ஆசை தான். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே எனக்கு யாரும் பண்ணதில்லை. பார்ப்போம் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பார்லர்ல போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் நீங்க வந்து மசாஜ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் அதோட ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். பார்லர்ல ஒர்க் பண்றவங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா வந்து பியூரா ஒயிட்டா அழகா இருக்கும். அது ஏன் தெரியுமா? நம்ம வந்து நம்மளுக்கு போட்டுக்கிறோமோ இல்லையோ, இன்னொருத்தவங்களுக்கு போட்டு விடும்போது நம்ம கை வந்து அழகா கிளென்ஸ் ஆகி கிளீன் ஆகும். அதை நான் அங்க ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் தேர்ட் ஸ்டெப்பையும் முடிச்சிட்டேன். அதையும் நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்லர்ல வந்துட்டு நல்ல பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா கிளீனா அனுப்பி விடுவாங்க. ஆனா வீட்டுல செய்யும்போது அது எப்படி செய்யறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நான் சொல்றேன், இந்த ஸ்டெப்பை வந்து தாராளமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்துட்டு நல்லா வந்து தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஹாட் வாட்டரா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இது பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு 25 to 30 rupees தான் இருக்கும். இது ரீயூசபிள், நீங்க எத்தனை டைம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல சுட தண்ணியில மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு வைங்க. அப்பதான் நம்ம ஆல்ரெடி எடுக்கிற அந்த இதெல்லாமே போயிட்டு இன்கேஸ் நம்ம வேற யாருக்காவது எடுத்திருந்தா கூட அவங்களுடைய இதுல இருக்க பாக்டீரியாஸ் நம்மளுடைய ஃபேஸ்ல வச்சு யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஆக்னியோ இல்ல வேற ஏதாவது பிக்மெண்டேஷனோ இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்கின் இஷ்யூஸோ வராம இருக்கும். ஸோ வந்து ஹாட் வாட்டர்ல ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண வாஷ் பண்ணிட்டு வைங்க. ஸோ இப்போ நம்ம பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அத கிளாத்ல வந்து இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து வெட் ஆக்காம ட்ரையாவே வச்சிருந்தேன். அதுல ஹாட் வாட்டரை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர்ல கிளாத்தை வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சுக்கிறேன். பிழிஞ்சிட்டு இப்போ என்ன பண்றேன்னா நோஸ்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்க எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுக்கிறோம். நான் வந்து நோஸ் பின் போட்டிருந்தேன் நோஸ்ல. அது வந்துட்டு எனக்கு அந்த ஊன் வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா, காயம் மாதிரி, அது வளர்ந்ததுல வந்து வேப்பங்குச்சி போட்டு வச்சிருக்கேன். ஸோ அது வேற எனக்கு ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ரெமெடிஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன். பட் அது சரியான படியே இல்லை. எனக்கு அந்த நோஸ் பின்னை வந்து ரிமூவ் பண்றதுக்கும் மனசு வரல. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் எடுத்து உங்களுடைய நோஸ்ல இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதுலயே எல்லா பிளாக் ஹெட்ஸுமே வந்துரும். ஓகேவா? நல்லா கொஞ்சம் சைடு
இது எல்லாமே பிளாக் ஹெட். ஸோ இது மாதிரி ஃபுல் நோஸையும் நீங்க கிளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்க நோஸ் வந்து ஷைனிங்கா அழகாயிடும். ஸோ ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் சூப்பரா உங்களுக்கு கிடைச்சிரும். கிடையாது. நீங்க எடுக்க எடுக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அதே உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வலி தெரியாது அதுக்கப்புறம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லா வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஓரளவுக்கு என்னோட நோஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சமா வந்துட்டு அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ பாலிஷ், ஒயிட்னிங், பியர்ல், க்ளோ பேக் இதுதான் இருக்கு. இத முடிச்சுட்டு பேக் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பேக்கையும் நான் கையிலேயே நிறைய பேர் வந்து அந்த ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை ஹேண்டே ஓகே தான். அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வந்துட்டு காய விட்டுட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஷியல் ஓவர் ஆயிடும். ஸோ ஃபேஷியல் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட நீங்க எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. லைக் சோப்பு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் யூஸ் பண்ணாதீங்க. அது நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். என் ஃபேஸ் வந்து ஃபைனல் லுக்கா இப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஷைன் இருக்கு இங்க. அண்ட் வந்து இப்போ கொஞ்சம் வந்து பிரைட்டான மாதிரி இருக்கு. ஸோ ஃபேஷியல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவா போய் செலவு பண்ணவே வேணாம். அண்ட் ஃபைனலா வந்துட்டு நான் வாங்கின ஃபேஷியல் கிட்டோடைய ரேட் வந்து நான் இப்போ வந்து ரிவீல் பண்றேன். இதோட ரேட் ஜஸ்ட் 250 தான். இப்போ நம்ம ஒரு ஃபேஷியல் போய் பார்லர்ல போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து 500ல இருந்தா ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்பென்சிவா இப்போ நான் போட்ட ஃபேஷியல் வந்து பார்லர்ல போய் போட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு 1200 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஒர்க் பண்ணப்போ இதே பிராண்ட் வச்சு யூஸ் பண்ணப்போ 1200 சார்ஜ் பண்ணாங்க. பட் இது அப்படி கிடையாது. ஈஸியா நீங்க வீட்லயே வந்துட்டு அழகா பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன vlog போடலாம், என்ன சூப்பரான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம பிரீத்திஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். டாடா பாய்.